வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசியான உங்கள் வாழ்க்கையில சில வழிகள் மிகவும் அமைதியாகத்தான் நடக்கும். உங்களை பொறுத்தளவுக்கு எந்த விதமான பிரச்சனைகள், எந்த விதமான சரிவுகள் எது ஏற்பட்டாலும் அது பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்துவது போல நடக்காது. அமைதியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில நபர்கள் வந்து அமைதியாகவே சில பிரச்சனைகளை தேடி கொடுத்து விட்டுத்தான் செல்வார்கள். நாம் செய்த தியாகங்களை யாரும் கவனிக்காத போதும் வரக்கூடிய வழி அதில் ஒன்றாகவே நிச்சயமாக இருக்கும். நம்ம கூட பழகிய உறவுகளே நமக்கு இந்த ஒரு துரோகத்தையும் இந்த ஏமாற்றத்தையும் தேடி கொடுத்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையை விட்டு சென்று விட்டார்களே என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்து பார்த்தால் வலிகளையும் கஷ்டங்களையும் தேடித்தான் கொடுக்கும். குடும்பத்திற்காக நீங்கள் செய்த உதவிகளும் விட்டு கொடுத்த விஷயங்களும் பொறுமையாக தாங்கிய கஷ்டங்கள் என அனைத்தும் சில நேரங்களில் மற்றவங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருக்கலாம். இந்த அனுபவங்கள் ஏற்படும் என்று ஒரு நாளும் நீங்கள் யோசித்து பார்த்தது கிடையாது. ஆனால் இது ஏற்படும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே கேள்விக்குறியாக்கப்பட்ட ஒரு தருணத்தையே நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுத்தது. வெளியில் பார்த்தவர்களுக்கு நீங்கள் சாதாரணமாக வாழ்வது போலவே தெரிந்திருக்கலாம். ஆனால் உங்கள் மனதில் எத்தனை கவலைகள் வைத்திருக்கிறீர்கள் என்பது யாருக்கும் தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இன்னும் இருந்து கொண்டேத்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் ஒருபோதும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும், அது இப்படியெல்லாம் உங்களை பிரச்சனைக்கு உள்ளாக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. நீங்கள் சோர்வாகவே இருந்தாலும் குடும்பத்தின் முன் தைரியமாக எழுந்து வரக்கூடிய ஒரு நபர்களாகவே இன்னும் நீங்கள் நடந்து கொண்டேத்தான் நிச்சயமாக இருப்பீர்கள். பல நேரங்களில் நான் இவ்வளவு செய்தும் என்னை ஏன் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற கேள்வி உங்களுடைய மனதில் இன்னும் எழுந்து கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய அமைதியை சிலர் அலட்சியமாக எடுத்திருக்கலாம். உங்களுடைய பொறுமையை சிலர் உங்களுடைய பலவீனமாக கூட நினைத்திருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் ஏன் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது என்று எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியவே தெரியாது. ஜோதிடத்தில் சில காலங்கள் மனிதனின் பொறுமையை சோதிக்கக்கூடிய காலமாக அமையும் என்று அனைவராலேயுமே கூறப்படுது. அந்த காலங்களில் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மனிதனை இன்னும் வலிமையானவராக மாற்றும் என்று அனைவராலையும் இப்பொழுது சொல்லப்படுகிறது. அதற்கான காலங்களும் நேரங்களும் தான் உங்கள் வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கூடி வரப்போகிறது. அந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டாலே போதும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அதே ஒரு நேரத்தில் வறுமையின் கணக்குகளும் கரையக்கூடிய உழைப்பின் பலனும். எவ்வளவுதான் உழைத்தாலும் உழைப்புக்கான பலன் கிடைக்கும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அது ஒருபோதும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவே கிடைக்காது. உழைப்பில் என்றுமே சளைக்காத ஒரு உழைப்பாளி என்றால் அது நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஒரு வேளை சாப்பாட்டிற்கு கூட கணக்கு பார்த்து 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 செலவு செய்ய வேண்டியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு வறுமையை இந்த ஒரு சமீபத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனால் அதுவரை உங்களுடன் எத்தனை நபர்கள் வந்தாலும் அவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான பொருட்களையோ தேவையான சில விஷயங்களையோ செய்து கொடுப்பது போன்ற செயல்களிலெல்லாம் நீங்கள் ஈடுபட்டீர்கள். ஆனால் இப்பொழுது ஒருவேளை சாப்பாட்டுக்கு மற்றவர்களை எதிர்பார்க்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் நிச்சயமாகவே தள்ளப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் சிந்திய வேர்வைக்கும் இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கும் கை நிறைய சம்பளம் வந்தாலும் அது கைக்கு வந்த மறு நிமிடமே குடும்ப செலவுகளிலும் அத்தியாவசிய தேவைகளிலும் பனி போல கரைந்து போனது என்பதை நீங்கள் இப்பொழுது உணர்ந்து கொள்வீர்கள். நமக்கென்று சிறுக சிறுக சேர்க்க முடியவில்லையே என்ற விரக்தியும், உழைத்த பலன் எதுவும் கையில் தங்கவில்லையே என்ற இயக்கங்களும் உங்களை நீண்ட காலம் தூங்க விடாமல் இன்னும் அதைத்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடாது என்று நினைத்தீர்களோ அதுதான் இப்பொழுது நடந்து அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைக்கு மேலேயே பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா, நான் கூறியது அனைத்தும் உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா, உண்மையாக இருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக மட்டும் தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உழைப்பிற்கு உண்டான பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது தொடங்கிவிட்டது.
இதற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும் மதிப்பும் அதுக்கான உழைப்புக்கான பலனும் உங்களை தேடி வராது, வேறு ஒருவருக்குத்தான் தேடி சென்றது. ஆனால் இனிமேல் உங்களுடைய உழைப்புக்கான பலன் நிச்சயமாக உங்களை தேடி வந்துவிடும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சில சூழ்நிலைகள் இப்பொழுது காணப்பட்டு அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே ஆரோக்கியமாகவே மாற்றிக் கொடுக்கும். குடும்பத்தில் பொறுப்புகள் இந்த ஒரு நாளில் அதிகரிக்கத்தான் செய்யும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு மேம்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் இப்பொழுது கிடைத்து உங்களுக்கு தேவையான சில உதவிகள் தானாகவே முன்வந்து அவர்கள் செய்வார்கள். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஆதரவாகவே நண்பர்கள் ஆதரவாக இந்த ஒரு நாளில் செயல்படுவார்கள். சிந்தனைகளில் தெளிவுகள் என்பது உண்டாக்கி அதை மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றிக் கொடுக்கும். அந்த ஒரு இடத்திலும் உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது வந்துவிட்டது, இது கூட நடக்கவில்லை என்றால் என்ன என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நன்மைகள் என்பது நடக்கப் போகிறது. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. யாரிடமும் சொல்ல முடியாமல் தனிமையில் நீங்கள் வடித்த கண்ணீருக்கும் அடைந்த வேதனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. உங்களை ஆட்டி படைத்த சிக்கல்களுக்கு எதிர்பாராத விதத்தில் தெய்வீக வழியிலும் நல்ல மனிதர்களின் மூலமாகவும் தீர்வுகள் கிடைத்து நல்ல நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே இப்பொழுது தள்ளி வைப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குத்தான் நீங்கள் இப்பொழுது வந்திருக்கிறீர்கள். எனவே இந்த ஒரு நிலைமைகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் போதும், எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். இனி வழியே கிடையாது, என்னுடைய வாழ்க்கைக்குள்ள நான் எப்படி முன்னேறுவது என்று நீங்கள் கைவிட்ட பல விஷயங்கள் மிகவும் சுலபமாகவே சரியாகி உங்களுக்கு பெரிய ஒரு ஆறுதலையும் மகிழ்ச்சிகளையும் இப்பொழுது தேடி கொடுக்கும். அது உங்களுடைய வேலையாக இருக்கலாம், உங்களுடைய தொழிலாக இருக்கலாம். எது செய்ய வேண்டாம் என்று நீங்கள் பாதியில் விட்டுட்டீங்களோ அதுவே இப்பொழுது மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து அதனால போதுமான அளவுக்கு லாபகரமான சில விஷயங்களும் சில உறவுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சம்பாதித்துக் கொள்வீர்கள். அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே இப்பொழுது கிடைக்கப் போகிறது. நீங்கள் இதுவரைக்கும் உங்களை தூக்கி எறிந்துவிட்டு போன உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அது நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை கவனித்து பாருங்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். ரிஷபம் ராசிக்காரங்கள் பொறுமையின் அடையாளமாகவே பார்க்கப்படுவதால் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் பிரச்சனைகள் என்பதை தேடி கொடுப்பார்கள். அதனாலேயே பிரச்சனை வந்தவுடன் கைவிட்டு உங்களை அனைவரும் விட்டு சென்று விடுவார்கள். நீங்கள் மெதுவாகவே எது செய்தாலும் நிலையான முன்னேற்றத்தை வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவதற்கான ஒரு நிலையை தேடி ஓடக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அந்த குணம்தான் உங்களை இத்தனை காலங்கள் தாங்கி நிற்க வைத்தது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சிந்திய கண்ணீர் வீணாகாது. நீங்கள் அனுபவித்த வழி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்திற்கு காரணமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும். வாழ்க்கைக்குள்ள நீங்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடையானது கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் புதிய மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக்கும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்தால் நன்மைகள் கிடைக்கும் என்கிற ஒரு அறிகுறிகள் இப்பொழுது உங்களுடைய மூத்த அறிஞர்கள் வழியாகவோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ நிச்சயமாக உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கப் போகிறது. அதனை பார்த்து நீங்களே பெருமைப்படுவீர்கள். அந்த அளவுக்கு சில நிகழ்வுகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.